जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தவறாக பயன்படுத்த வேண்டாம். மற்றவர்களை முகம் சுழிய வைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, சிலர் சிலரின் பொறாமையை தூண்டலாம். சில பேருக்கு பொறாமையாக இருக்கும் உங்களை பார்த்து. என்ன உள்ளதுதான் அது. மனநிலை சற்று சில விஷயங்கள்லாம் பார்த்து என்னென்ன செய்யணும், சில சிக்கல்களை எல்லாம் எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு நான் எப்பவும் சொல்றேன், அஷ்டமச்சனி ஒரு பக்கம், ரெண்டாவது உன்னுடைய தகப்பனார நன்னா பார்த்துக்கோ. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி குரு சூரியன். ஸோ அதனால தகப்பனார நன்னா பார்த்துக்கோ. திடீர்னு ஒரு ஹார்ட் இஷ்யூ வரலாம், அல்லது திடீர்னு ஒரு ஆன்ஜியோகிராம் இந்த மாதிரி ஏதாவது வரலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், மருத்துவ செலவு அதிகரிக்கலாம், ஆப்ரேஷன் வரலாம், மேஜரா வரலாம், எது வேணாலும் வரலாம். கவனமா இருக்கு. ஏன்னா இந்த ராசி பலன்ல இந்த விஷயங்கள்லாம் வருது. தகப்பனார கண்டிப்பா நன்னா பார்த்துக்கணும். அது முக்கியம். நீ இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. கரெக்டா பார்த்துக்கோ, கரெக்டா செய், அப்பதான் நல்லது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் அவமரியாதை ஏற்படுத்தலாம். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல சில நேரத்தில் ரிலேஷன் வீட்டில் இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு அவமரியாதை, தேவையில்லாத ஒரு பிரச்சனை எழும். அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல மரியாதை இல்லாத இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சூழல் உருவாகலாம். நீங்கள் உங்கள் பதவி அல்லது பொறுப்பை குறைக்க சில மறைமுக சூழ்ச்சி செய்யலாம். உங்களுடைய பொறுப்பை குறைக்க, அதாவது நீங்க ஒரு நல்ல பதவியில இருக்கீங்கன்னா அந்த பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், சூழ்ச்சி பண்ணலாம். ஸோ கவனமா இருங்க. அலுவலகத்தில் சிறிய வார்த்தை கூட பெரிய விவாதமாக மாறும். என்னவா மாறும்? அலுவலகத்தில் சிறிய வார்த்தை கூட பெரிய, நீங்க பேசும்போது கரெக்டா பேசலன்னு அது ஒரு பேசும் பொருளாயிடும். என்னடா அவன் தான் அப்படி பேசினா, அது அப்படியே பேசி பெரிய பெரிய விஷயமா வந்துடும். யாருடைய சண்டையிலும் நடுவராகி தீர்ப்பு சொல்ல வீண் பழி உங்கள் மேல் விழலாம். வருமானம் இருந்தாலும் திடீர் செலவுகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்கள் பெயரில் பணம் செலுத்த வேண்டிய நிலை வரலாம். முதலீட்டில் ரொம்ப ஆய்வு செய்து யோசிச்சு பணம் போடுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க முடிவை சில நாட்கள் தள்ளி போடுங்கள், நல்லது. குடும்பத்தில் உங்கள் முடிவை எல்லோரும் ஏற்க மாட்டார்கள். நீங்க சொல்றது எல்லாரும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனை புறக்கணிக்காதீர்கள். அதே போல பிறரை ஒப்பிட்டு பேச்சு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்க மனைவியையோ கணவரையோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். மறைத்து வைத்த தகவல்கள் வெளியே வரும் தெரியும் சூழல் உருவாகலாம். சந்தேகம் காரணமாக நல்ல உறவுகள் பாதிக்கப்படலாம். கோபத்தில் எடுக்கும் முடிவு அது பார்த்தீங்கன்னா ஒரு உறவை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல அவசரமாக கிளம்பும் போது எதையாவது ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிடாதீங்க. பணமோ இல்ல ஏடிஎம் கார்டோ இல்ல முக்கியமான ஆவணங்களோ மறந்துட்டு போயிடாதீங்க, பார்த்துப்போங்க. சமூக வலைதளங்கள்
பதிவு செய்யும்போது கூட உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பதிவு பண்ணுங்க. மாணவ மாணவிகள் படிப்புல வழியில போகும்போது வரும்போது வண்டியில போறீங்க, டூ வீலர்ல போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. இதய துடிப்பு, தலைவலி, கண் சோர்வு போன்றவற்றில் கவனம் தேவை. வேலை அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வராதீர்கள். வேலை ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி வேலையை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. ஸோ எப்படி செய்யணும்னு யோசிச்சு செய்யுங்க. சிம்மம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரியாதையை குலைக்க சிலர் முயற்சி செய்யலாம். ஒரு ஆத்திரமான பதில், ஒரு அவசர கையெழுத்து, ஒரு நம்பிக்கையற்ற நட்பு, இது மூன்றும் தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. பேசுவதற்கு முன் ஒரு முறை யோசிங்கள், செயல்படுவதற்கு முன் 2 முறை சரி பாருங்கள். இதுதான் சிம்ம ராசிக்கான விஷயம். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. என்ன செய்யணுங்கிறதுல கவனமா இருங்க. அப்பதான் உங்களால அடுத்த விஷயம் சக்சஸ் பண்ண முடியும். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல பார்க்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டா இருக்கு சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரஷ்னம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரஷ்னம், தீபமங்கல பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், தற்கால பிரஷ்னம், இந்த மாதிரி பிரஷ்னங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டா ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.